ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயிக்காக எப்படி ஒரு கீரை கடைசல் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வெசலில் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கீரையை கட் பண்ணி துவரம்பருப்பு கூடவே சேர்த்து போட்டுக்கலாம். அண்ட் தென் தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், தேவையான அளவு புளி, பூண்டு ஒரு 4 பல், தேவையான அளவு உப்பையுமே இது எல்லாத்தையும் நம்ம போடும்போதே போட்டு வேக வச்சிடணும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நல்லா உள்ளுக்குள்ளேயே வெந்துக்கும். தற்சமயம் என்கிட்ட குக்கர் இல்லாததால் நான் இந்த வெசலில் வேக வச்சிட்ருக்கேன். உங்கள்கிட்ட குக்கர் இருந்துச்சுன்னா குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டிங்க அப்படின்னா நமக்கு கடையத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரைன்னு சொல்லலாம், அரைக்கீரை. அதன் பிறகு நான் இந்த பாத்திரத்தில் இருந்து மண் சட்டியில் மாற்றி கடைஞ்சி அப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்காக மண் சட்டி நான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. மண் சட்டியில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு அந்த மண் சட்டி உள்ளே சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா மண்ணில் செஞ்சதுங்கிறதால ஏதாவது அழுக்குகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் போகிடும். அதுக்கப்புறம் வெந்த அந்த கலவை வெங்காயம், தக்காளி, கீரையெல்லாம் போட்டு வேக வச்சு இல்லைங்களா, அதை சட்டிக்கு மாற்றிட்டு நல்லா மத்து போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா சாப்பிட தகுந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட தற்சமயம் இல்லாததால் நான் ஆட் பண்ணல. கீரையில் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சுவையான கீரை ரெடி ஆகிடும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.